சோனா குருவியும் காலுக்காகவும் ஒரு நாள் உணவு தேடி காணில இருந்து பறந்து போய்கிட்டே இருந்தாங்க. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரொம்பவும் களைச்சு போயிட்டாங்க. அந்த சமயம் இருட்ட வேற ஆரம்பிச்சது. தொடர்ந்து பறக்க முடியாததால சோனா குருவியும் காலுக்காகவும் ஒரு மரத்தடியில ஓய்வெடுக்கிறதுக்காக உட்கார்ந்தாங்க. சோனா, நான் ரொம்பவும் களைச்சி போயிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஏதாவது சாப்பிட்டாதான் என்னால இங்கிருந்து பறக்க முடியும். காலண்ணா, இது வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கல. இப்ப ராத்திரி வேற ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு உணவு கிடைக்கும்னு தோணல. இன்னைக்கு அநேகமா பட்னியா தான் படுக்கணும்னு நினைக்கிறேன். சோனா, என்னால அது முடியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சாப்பிடாம நான் படுத்ததே கிடையாது. அப்படி படுத்தா